Hi, Diravyam. Good morning. Sir, good morning. Sir, Good morning. Good morning. good morning, sir. வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குது. ஓகே சார். நான் லேப்டாப் மூலமா பேசுறேன் சார், அதனால அப்படி லோவா கேட்குது சார். Okay. இல்லை இப்போ இதில் இந்த ஃபோன் மூலமா பேசணும்னா டபுள் சவுண்டு கேட்குது, அதனால தான் சார். Okay. Hi, Karthik. Good morning. Good morning, sir. நேத்து உள்ளது போட சொன்னேன். ஆப்ஷனல் கிளாஸ் இதெல்லாம் போட சொன்னேன். போட்டீங்களா? Yes, sir. ஓகே, காட்டுங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆப்ஷனல், கம்பேரபிள் அண்ட் கம்பேரிட்டர், லோக்கல் டேட் அண்ட் டைம் போட சொன்னேன். ஓகே, ஆப்ஷனல்னா ஃபர்ஸ்ட் என்ன அது? இது வந்து நம்ம அந்த நல் வேல்யூ வந்து நம்மளுக்கு ஆப்ஷன். ஓகே, வேற? சரி, இந்த ப்ரோக்ராம் நான் கூகுள் பண்ணி இருக்கேனா? சரி, வேற என்ன ப்ரோக்ராம் போட்டீங்க காட்டுங்க. டேட் அண்ட் டைம், சார். ஓகே, டேட் அண்ட் டைம் ஈஸி. கம்பேரபிள் அண்ட் கம்பேரிட்டர் கேட்டல அது? கம்பேரபிள் வந்து ஆக்சுவலி இந்த ஆக்சுவல் வேல்யூ அதுக்குள்ள இருக்கிறது வந்து கொடுக்கறது தான் கம்பேரபிள். ஓகே, கம்பேரிட்டிவ் வந்து நம்ம அந்த ஸ்பெசிபிக் வேல்யூ வரும். ஓகே. திரவியம் நீங்க போட்டீங்களா? ஆமாம் சார், நான் போட்டிருக்கேன் சார். நான் இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் சார். ஓகே, ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஒரு நிமிஷம். சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. சார், இது வந்து ஆப்ஷனல் கிளாஸ் சார். நம்ம வந்து ஒரு ஆப்ஷனல் ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணுறோம் வித் நான் நல் வேல்யூ. அதுக்கு வந்து ஆப்ஷனல் டாட் ஆஃப் கொடுக்கும்.
இப்போ நல்ல ஆப்ஷனல் டாட்டர் ஆஃப் நல்லபிள் கொடுத்தோம்னா ஒரு நல்லபிள் ஆப்ஷனல் ஸ்ட்ரிங் வந்து கிரியேட் பண்றோம். அதுல வேல்யூ இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு இஸ் ப்ரெசன்ட் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இஸ் ப்ரெசன்ட் இஸ் எம்டி இந்த மெத்தடை யூஸ் பண்ணி வேல்யூ இருக்கான்னு பார்த்து நம்ம செக் பண்ணிட்டு நம்ம வேல்யூ எடுக்கிறதுக்கு அந்த கெட் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வேல்யூ எடுத்துக்கலாம். அந்த அதில் உள்ள வேல்யூ சார் இது வந்து ஆப்ஷனல். ஓகே சார், ஒரு நிமிஷம். அடுத்து வந்து கம்பேரபிள் போட்டிருக்கேன். கம்பேரட்டர் வந்து நம்ம வந்து ஒரு லிஸ்ட்லயோ ஒரு கலெக்ஷன்லயோ யூசர் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும்போது அதை சார்ட் பண்ணதுக்கு அதை எந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம சார்ட் பண்ணலாம் அப்படிங்கு சார்ட் பண்ணதுக்கு அது யூஸ் ஆகுது. இது வந்து கம்பேரபிள் கிளாஸ்க்குரிய கம்பேரபிள் கிளாஸ். Comparable and comparator both also interface. It is used for sorting. Sortingகாக தான் வந்து யூஸ் பண்ணுது. ஆமா சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம வந்து இதுல இம்ப்ளிமெண்ட்ஸ் கம்பேரபிள் கொடுத்துக்கணும். இதுல வந்து ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் கம்பேர் பண்றதுக்காண்டி அந்த ஜெனரிக்ஸ் அந்த ஸ்டூடெண்ட் கொடுத்துக்கணும். இல்ல கம்பேர் டு மெத்தடை ஓவர் ரைட் பண்றாங்க. ஓவர் ரைட் பண்ணி இதுல எந்த ப்ராப்பர்ட்டி மூலமா நம்ம கம்பேர் பண்ணுங்கிறத இந்த கம்பேர் டு மெத்தட்குள்ள மென்ஷன் பண்ணணும். அதுதான் இந்த இன்டிஜர் டாட் கம்பேர் திஸ் டாட் மார்க்ஸ் அதர் டாட் மார்க்ஸ். அதர்னா இந்த அனதர் ஆப்ஜெக்ட் அந்த லிஸ்ட்ல உள்ள ஆப்ஜெக்டை இந்த மார்க் பேஸ் பண்ணி அது வந்து சார்ட் பண்ணும். கடைசியில் இங்க கலெக்ஷன்ஸ் டாட் சார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துடணும். இதில் லிஸ்ட்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலெக்ஷன் டாட் சார்ட் கொடுத்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டை இதில் கொடுத்துட்டா சார்ட் பண்ணிடும். மார்க் பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடும். நான் அதை ரன் பண்ணி காமிக்கிறேன். Hi Hari, good morning. Good morning, sir. ரன் கொடுத்துட்டேன். சார் ஒரு நிமிஷம் ரன் ஆகும். சரி, ஓகே, நீங்க ரன் பண்ணுங்க. நான் ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே சார். சரி, ஓகே. ஆப்ஷனல்னா வந்து என்னன்னா, ஆப்ஷனல் வந்து ஒரு டிஃபால்ட்டா உள்ள ஒரு கிளாஸ். டிஃபால்ட் கிளாஸ் it is help us to avoid the null pointer exception. சரி, ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் மெத்தட் இருக்கு. டூ மினிட்ஸ் வந்துடுறேன்.
இதுல வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் மெத்தட் இருக்கு. என்ன மெத்தட்னா, சோ இததான் நீங்க இப்படிதான் நீங்க படிக்கணும் சரிங்களா? ஆஃப்னு ஒரு மெத்தட் இருக்கு. நல்லபிள். ஆஃப் நல்லபிள்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஆர்எல்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்கு. சோ நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆப்ஷனல்னாலே டிஃபால்ட் கிளாஸ். இது நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷனை வந்து த்ரோ பண்றதுக்கு அவாய்ட் பண்றதுக்கு இந்த ஆப்ஷனல் வந்து யூஸ் ஆகுது. இதுதான் மெயின். சரிங்களா? நீங்க போட்டது கரெக்ட் தான். ஆனா நீங்க புரிஞ்சு போடல. ஏதோ கூகுள்ல இருந்து பார்த்து அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து தியரிய வந்து ஜாவால நல்லா படிக்கணும். தியரிய படிச்சாதான் வந்து ப்ரோக்ராம் புரியும். இப்ப நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு இப்ப நல்லுன்னு சொல்லிட்டு கொடுத்தேன். இதை நம்ம வந்து ட்ரை பண்ணி நம்பர்ல ட்ரை பண்ணி என்ன வரும் நமக்கு? நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் வரும்ல. இப்ப ஆப்ஷனல்னு ஒரு கிளாஸ் வந்து இது பண்றேன். இப்ப ஆப்ஷனல் எனக்கு டிஃபால்ட்டா ஒரு கிளாஸ் இருக்கு. சரிங்களா? ஃபைனல் கிளாஸ். சோ இதுலயே வந்து கொடுத்துருக்கோம். non null the value if null indicates the value is present, returns the empty code of optional instance, empty இது கொடுத்துருக்கான். value of the describe சொல்லிட்டு கொடுத்துருக்கான். container null value is present is additional with references contains value separated. Okay, so it is used to avoid the null pointer exception. சரி, இப்ப ஆப்ஷனல்னு ஒண்ணு கொடுத்துட்டான். சரிங்களா? இந்த ஆப்ஷனலுக்குள்ள என்ன பண்றேன் நானு? ஒரு டேட்டா டைப் கொடுக்குறேன். ஸ்ட்ரிங். ஓகே, சோ இதுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு இப்ப என்னது? என்னோட ஆப்ஷனல் என்ன மெத்தட்னு சொன்ன உங்ககிட்ட என்னென்ன மெத்தட் இருக்கு? ஆஃப், ஆர்எல்ஸ், ஆஃப் நல்லபிள்னு 3 மெத்தட் இருக்கு. அதே வந்துருச்சு பாருங்க. ஆப்ஷனல்னு ஒரு கிளாஸ் நான் டாட் பண்ணி வச்ச உடனே ஆஃப், ஆஃப் நல்லபிள், ஆர்எல்ஸ்னு ஒண்ணு வரும். சரியா? சரி, ஓகே. இப்ப நான் ஆஃப் நல்லபிள் ஒரு மெத்தட் வந்து எடுக்கிறேன். எடுத்துட்டு அதுக்குள்ள என்னோட நேம் வந்து நான் கொண்டு வரேன். system.out.println value is null. புரியுதுங்களா? டு அவாய்ட் தி null pointer exception தான் இந்த ஆப்ஷனல் கிளாஸ் வந்து கொண்டு வரும். இப்ப non-null value, if the value is present, returns true. If no value is present, objects contain empty as the present, returns false. அது வந்து is present போட்டு செக் பண்றேன். இதுல மொத்தம் 3 மெத்தட் இருக்கு. ஆர்எல்ஸ் சொன்னேன். ஆர்எல்ஸ்னு ஒரு மெத்தட் வந்து இருக்கு. சோ இந்த ஆப்ஷனல்னாலே டு அவாய்ட் தி null pointer exception. சரியா? சரி, அப்ப ஜாவா 8 ஃபியூச்சர்ஸ்ல அடுத்து என்ன சொன்னேன்? ஸ்ட்ரீம்ஸ்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னேன்ல. ஸ்ட்ரீம்ஸ் எங்க இருக்கு? ஓகே. சோ ஸ்ட்ரீம்ஸ்ல வந்து நமக்கு மொத்தம் என்னன்னா 2 இருக்கு. ஒன்னு வந்து இன்டர்மீடியேட் ஆபரேஷன், அடுத்து வந்து டெர்மினல் ஆபரேஷன் சொல்லிட்டு 2 இருக்கு. சோ பாத்தீங்களா இன்டர்மீடியேட் ஆபரேஷன் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா? இது ஃபார் ஈச் ஒன்னு கொடுத்தேன், அது போட்டு பாத்தீங்களா? ஃபார் ஈச். ஹலோ? நேத்தா சார்? ஆமா. நேத்து இந்த 3 தான் கொடுத்தீங்க. ஓ சாரி, ஃபார் ஈச் கொடுக்கலையா? சரி சரி, ஃபார் ஈச்ன்றது ஒரு டெர்மினல். சரி, மொத்தம் 2 இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. ஒன்னு வந்து டெர்மினல் ஆபரேஷன்ஸ், ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டெர்மினல் ஆபரேஷன்ஸ். சரியா? ஒன்னு வந்து நமக்கு டெர்மினல் ஆபரேஷன்ஸ். இது போல்ட் பண்ண முடியாதா? ஒன்னு வந்து டெர்மினல் ஆபரேஷன், அடுத்து வந்து இன்டர்மீடியட். ஒரு டெர்மினல் ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இன்டர்மீடியட் ஆபரேஷனை யூஸ் பண்ண முடியும். டெர்மினல் ஆபரேஷன்ஸ் மேப், ஃபில்டர், டிஸ்டிங்க்ட், சார்ட்டட், லிமிட், ஸ்கிப் 6 இருக்கு. சாரி, இன்டர்மீடியட் ஆபரேஷன். டெர்மினல் ஆபரேஷன்ல ஃபார் ஈச், டு வரை, ரெடியூஸ், கலெக்ட், கவுண்ட், மினி, இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். சரியா? சரி, இப்ப நான் என்ன பண்றேன்? ஃபார் எக்ஸாம்பிள்
சரி. சோ இப்ப ஒரு லிஸ்ட் ஒண்ணு உள்ள கொண்டு வரேன். லிஸ்ட்ன்றது நமக்கு என்னன்னா ஒரு இன்டர்ஃபேஸ். அந்த லிஸ்ட்டை கொண்டு வந்துட்டு அதுக்குள்ள ஒரு இன்டஜர்னு ஒரு கிளாஸ் இருக்கு, டேட்டா டைப் கிளாஸ். அதை கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு அரேஸ். ஓகே, அரேஸ் டாட் ஆஸ் லிஸ்ட்டுக்குள்ள 1, 2, 3, 5, 9, 9, 10, 55, 44. ஸோ இப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நல்லா கவனிச்சுங்க. லிஸ்ட் ஆஃப் இன்டஜர் இருக்கு. இந்த லிஸ்ட் ஆஃப் இன்டஜருக்குள்ள லிஸ்ட்ன்றது இன்டர்ஃபேஸ், ஆப்ஜெக்ட். அரேஸ்ன்றது என்னன்னா நமக்கு ஒரு டிஃபால்ட்டா உள்ள ஒரு கிளாஸ். இதுல நமக்கு ஆஸ் லிஸ்ட்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த ஆஸ் லிஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம இதை மாதிரி நம்மளோட இன்புட் வந்து நம்ம எப்படி லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படி வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். சரி, இப்ப இந்த லிஸ்ட்ல இருந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், மேப்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஈச் எலிமெண்ட் ஆஃப் ஸ்ட்ரீம் யூசிங் எ கிவன் ஃபங்க்ஷன். சரி, அப்போ ஒரு ஸ்ட்ரீமை வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம்னா இந்த மேப் யூஸ் பண்ணி நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரிங்களா? சோ அப்ப இந்த மேப்ல உள்ள ஆப்ஜெக்ட்ன்றது என்னது, இந்த ஆப்ஜெக்ட். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்ன பண்றேன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மேல உள்ள அவுட்புட்டை மல்டிப்ளை each number of by 2 மல்டிப்ளை பண்றேன். ஸோ அதுக்கு நல்லா கவனிச்சுங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆப்ஜெக்ட் டாட்னு கொடுத்தோடனே எனக்கு ஆப்ஜெக்ட் வச்சு நிறைய மெத்தட் வருது. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரீம் வந்து நான் கிரியேட் பண்றேன். இங்க பாருங்க, ஸ்ட்ரீம்ஸ் என்ன, ரிட்டர்ன்ஸ் a sequential stream with this collection its source. This method should be overridden with the split iterator method, cannot return the split iterator. சரி, இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ரீம் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது. அடுத்து என்ன பண்றேன், என்னோட மேப் மெத்தடை கொண்டு வந்தேன். இப்போ இந்த ஸ்ட்ரீம் வச்சுதான் நமக்கு என்ன வரும், இந்த ஸ்ட்ரீம் வச்சுதான் இந்த மெத்தட் எல்லாமே வந்து வரும். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரீம் தான் கிரியேட் பண்ணணும். இப்போ நான் ஸ்ட்ரீம் வச்சு ஒரு டாட் வச்சோடனே எனக்கு எல்லா மெத்தடும் வந்தது. கவுண்ட், டிஸ்டிங்க்ட், ஃபில்டர். இங்க பாருங்க, ஸ்ட்ரீம்ல உள்ள எனக்கு எல்லா மெத்தடும் வந்துருது. எனக்கு சார்ட்டடு, டூ அரே, டூ லிஸ்ட், டூ ஸ்ட்ரிங் எல்லா மெத்தட் வந்துருது. அப்ப நான் டாட் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் மேப் வந்து யூஸ் பண்றேன். சரி, இப்ப இதுல இந்த மேப்ல வந்து நான் லாம்டா எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்ணலாம் சொல்லுங்க. இப்ப இந்த நம்பரை எல்லாமே என்னன்னா மல்டிப்ளை ஈச் நம்பர் ஆஃப் 2. ஒவ்வொரு நம்பரையும் நான் 2ஆல பெருக்கணும். அப்ப இதுக்கு நான் என்ன பண்ணலாம் உள்ள, நான் சரி, ஏதாவது ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆரோ சிம்பல் கொடுத்துட்டு அந்த அந்த வேரியபிள் start2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அது ஓகே. ஏதாச்சும் வேரியபிள கொடுத்து ஒரு ஏரோ சிம்பல் கொடுத்துட்டு அதை வந்து கொடுத்தா வந்துடும். இதுக்குதான் நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா லாம்டா எக்ஸ்பிரஷன் வந்து யூஸ் பண்றோம். லாம்டா எக்ஸ்பிரஷன் என்ன சொன்ன, தேடி எடுத்து டக்குன்னு பாருங்க. சோ அப்போ ஒரு வேரியபிள், இதுதான் வந்து லாம்டா எக்ஸ்பிரஷன். ஏரோ மார்க், திரும்பியும் வேரியபிள் மல்டிப்ளை பை 2. சோ அடுத்து என்ன பண்றேன், டாட் கொடுத்தோடனே இப்போ எனக்கு நல்லா கவனிச்சுக்குங்க, நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த டெர்மினல் ஆபரேஷன் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான், சாரி, இந்த இன்டர்மீடியட் ஆபரேஷன் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த டெர்மினல் ஆபரேஷன் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்.
அப்ப இந்த டெர்மினல் ஆபரேஷன் யூஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரீம் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அப்ப என்ன பண்ணிட்டேன், என்னோட ஆப்ஜெக்ட் டாட் ஸ்ட்ரீம் கிரியேட் பண்ணேன். ஸ்ட்ரீம் கிரியேட் டாட் பண்ணோன்னே எனக்கு இந்த டெர்மினல் ஆபரேஷன்ஸ் எல்லாமே வந்துருச்சு எனக்கு. சாரி, இன்டர்மீடியட் ஆபரேஷன் எல்லாமே வந்துருச்சு. அப்ப இந்த இன்டர்மீடியட் ஆபரேஷன் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் டெர்மினல் ஆபரேஷன் யூஸ் பண்ண முடியும். அப்ப எனக்கு இன்டர்மீடியட் மேப் வந்து யூஸ் பண்றேன். ஏன்னா மேப் வந்து எனக்கு என்ன பண்ணும், மேப் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஈச் எலிமெண்ட் ஆஃப் த ஸ்ட்ரீம் யூசிங் பை த கிவன் கலெக்ஷன். ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் வந்து எனக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். அப்ப என்னோட ப்ராப்ளம் என்னன்னா மல்டிப்ளை ஈச் நம்பர் ஆஃப் 2. இதை வந்து 2ஆல வந்து பெருக்குங்க. அப்போ வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு எனக்கு என்ன யூஸ் ஆகும்னா மேப் வந்து யூஸ் ஆகும். அப்ப மேப் உள்ள லாம்டா எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்றேன். வேரியபிள் ஏரோ மார்க் n into 2 யூஸ் பண்ணிட்டு இப்ப பாருங்க டாட் நான் கொண்டு வரதுக்கு ஃபார் ஈச்னு சொல்லிட்டு மெத்தட் கொண்டு வரேன். ஃபார் ஈச் என்ன பண்ணா பெர்ஃபார்மன்ஸ் கிவன் ஆக்ஷன் ஃபார் ஈச் எலமெண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஃபார் லூப்னா என்னன்னா மொத்தமா தான் பண்ணும், ஈச் எலமெண்ட் வந்து பண்ணாது. ஆனா ஃபார் ஈச்ன்றது என்னன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டையா போயிட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். இதுதான் ஃபார் லூப்புக்கும் ஃபார் ஈச்சுக்கும் உள்ள மெத்தட். ஸோ அப்ப இதை ஒவ்வொரு எலமெண்ட்டே பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணனா டாட் வச்சோன்னே எனக்கு நிறைய கேக்குது, என்னப்பா வேணும்னு சொல்லிட்டீங்க பாத்தீங்களா, டெர்மினல் ஆபரேஷன்ஸ் உள்ள எல்லாமே வருது. அப்ப நான் வந்து என்னோட ஃபார் ஈச் மெத்தடை கொண்டு வரேன். ஸோ ஃபார் ஈச் மெத்தட்ல என்ன பண்றேன், சிஸ்டம் டாட் ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் இப்ப என்ன பண்றேன், ஒரு மெத்தடு, என்ன மெத்தடு, இங்க உள்ள இருக்க எழுதி இருக்க அந்த லாம்டா மெத்தடை வந்து ரெஃபர் பண்றதுக்கு என்ன பண்ணணும், மெத்தட் ரெஃபரன்ஸ் வந்து நான் பண்றேன். அப்ப மெத்தட் ரெஃபரன்ஸ் வந்து கொடுக்குறேன், போட்டு பிரிண்ட் எல்ல. சரியா, ஃபார் ஈச் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட். ஆப்ஜெக்ட் டாட் ஸ்ட்ரீம் மேப் கரெக்டாக கொடுத்துருக்கேன். ஸோ வந்துருச்சா, ஸோ அப்போ எனக்கு ஒவ்வொரு நம்பரும் எனக்கு 2ஆல பெருக்கி வந்துருச்சு. 2 1s are 2, 2 2s are 4, 2 3s are 6, 2 5s are 10, 2 9s are 18, 2 10s are 20, 2 55s are 110, 2 44s are 88. அப்ப அந்த ஃபார் லூப்ல போட்டு மண்டையை பிச்சுக்கிற அந்த ஸ்டெப்பை ஒரே லைன்லயே நான் முடிச்சிட்டேன். எப்படின்னு புரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன வரும், இன்டர்மீடியட் ஆபரேஷன். அப்ப இன்டர்மீடியட் ஆபரேஷன் என்ன இருக்கு, மேப் ஃபில்டர் டிஸ்டிங் சார்ட். இந்த இன்டர்மீடியட் ஆபரேஷன் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த டெர்மினல் ஆபரேஷன் யூஸ் பண்ண முடியும். சோ அப்ப எனக்கோட இந்த ப்ராப்ளம் என்னன்னா மல்டிப்ளை ஆஃப் ஈச் நம்பர் ஆஃப் 2ன்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்ளத்தை அப்ப மேப் யூஸ் பண்றேன். மேப்னா வந்து என்னன்னா ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அதோட உள்ள ஒரு லாம்டா எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி ஃபார் ஈச்ல மெத்தட் ரெஃபரன்ஸ்ல நான் வந்து முடிச்சிட்டேன். ஸோ இதுதான் வந்து மேப்போட எக்ஸாம். சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா filter retains only the elements of string that satisfy the given condition. filterனாலே நமக்கு என்னன்னா filter பண்ணி கொடுக்கும். retains only
retains only the element of stream that satisfy the given condition. சரிங்களா? சரி, அப்ப இது என்னன்னா ஃபில்டர்னாலே நமக்கு என்ன பண்ணும்னா நமக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். சரியா? இப்ப நான் என்ன பண்றேன், சோ ஃபில்டர் வந்து நெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ண போறேன். சரி, இப்ப எனக்கு என்னன்னா இதுல உள்ள எனக்கு ஈவன் நம்பரை பிரிண்ட் பண்ணணும். எப்படி பிரிண்ட் பண்ணலாம் சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு ஸ்ட்ரீம் கிரியேட் பண்ணணும். எப்படி ஸ்ட்ரீம் கிரியேட் பண்ணலாம்? சார் அந்த ஆப்ஜெக்ட் டாட் ஸ்ட்ரீம் கொடுக்கணும், அதுக்கு அடுத்து ஃபில்டர் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அந்த வேரியபிள் அந்த லாம்டா ஆப்ஜெக்ட் டாட் ஃபர்ஸ்ட் வெயிட் ஒவ்வொன்றா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் டாட் ஒரு ஸ்ட்ரீம் கிரியேட் பண்ணிட்டேன். ஸ்ட்ரீமுக்கு அப்புறம் டாட் வச்சோன்னா எனக்கு இன்டர்மீடியட் ஆப்ரேஷன்ல உள்ளதெல்லாம் வரும். அதுல வந்து F1 டைப் பண்ணனா எனக்கு என்ன வரும்? ஃபில்டர் வந்து வரும். சோ அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஃபில்டர் வந்து யூஸ் பண்றேன். இப்ப இதோட சினாரியோ வந்து என்னன்னா print the even numbers. print the even numbers. அப்ப இதுல உள்ள ஈவன் நம்பர்ஸ் என்னென்ன இருக்கு சொல்லுங்க? ஹரிஹரன் சொல்லுங்க, என்னென்ன ஈவன் நம்பர்ஸ் இருக்கு? 2, 8, 10, 40%. சரி, அப்ப அது வந்து ஈவன் நம்பர்ஸ்க்கு நமக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணணும். அப்ப உள்ள இந்த இடத்துல வந்து என்ன ஈக்குவேஷன் போடுவீங்க? லாம்டா எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி. சார் ஒரு வேரியபிள் 2 ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வரது தான் கண்டிஷனா இருக்கு சார். ஈவன் நம்பர் அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் லாம்டா எக்ஸ்பிரஷன், வேரியபிள் மாடுலஸ் ஆபரேட்டர் 2 ஈக்குவல் டு 0. சோ அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரி, இப்ப இது வந்து ஃபார் ஈச் மெத்தட்ல போடணும். அவ்வளவுதான். டாட் அடுத்து டெர்மினல் ஆபரேஷன் போயிடும். ஃபார் ஈச் மெத்தட்ல எப்படி போடுவீங்க? அவ்வளவுதான், அதே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல டபுள் கோலன்றது மெத்தட் ரெஃபரன்ஸ். ஓகே சார். சோ ஒரே லைன்ல முடிஞ்சிருச்சு பாத்தீங்களா? அப்ப ஜாவா 8 ஃபீச்சர்ஸ் பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு. ஆனா இன்டர்வியூல வந்து என்ன, நீங்க வந்து இது ஈஸியா இது படிச்சுட்டு போனீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான்? எனக்கு அல்காரிதம் யூஸ் பண்ணி பண்ணணுவான். அப்ப நம்ம ஃபார் லூப் போடணும். ஃபார் லூப்ல கரெக்டா போட்டோம்னா இல்ல எனக்கு அரே யூஸ் பண்ணி பண்ணு, ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி பண்ணு, ஜாவா 8 ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணாதுன்னுவான். நீங்க கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜாவான்றது எல்லாம் அப்படி அழகா சேர்ந்து தான் வரும். இப்ப ஜாவா 8ன்றது எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க, ஒரே லைன்லயே முடிச்சிருக்கு. இந்த கான்செப்ட மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்டர்வியூ ஈஸியா கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, அடுத்து டிஸ்டிங்க்ட் என்ன பண்ணுங்க? டிஸ்டிங்க்ட் சார் வந்து டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணும் சார். டூப்ளிகேட் வேல்யூவை ரிமூவ் பண்ணும் சார். டிஸ்டிங்க்ட் என்னன்னா ரிமூவ் த டூப்ளிகேட்ஸ் ஃப்ரம் ஸ்ட்ரிங். சோ இதுதான் வந்து டிஸ்டிங்க்ட். ரிமூவ்ஸ் டூப்ளிகேட்ஸ் ஃப்ரம் ஸ்ட்ரிங். சோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்றேன்? ஒரு டூப்ளிகேட் வேல்யூ வந்து நான் போட்டுறேன். 44 10ன்னு சொல்லிட்டு ஒரு டூப்ளிகேட் வேல்யூ வந்து நான் போட்டுறேன். சரி, இப்போ வந்து இதை வந்து நான் எப்படி இது பண்ணும் சொல்லுங்க பாப்போம். சார் ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரீம் டாட் டிஸ்டிங்க்ட் ஓகே, ஆப்ஜெக்ட் டாட் ஸ்ட்ரீம் அப்புறம் டிஸ்டிங்க்ட். இப்ப டிஸ்டிங்க்ட் வந்து வரணும். டிஸ்டிங்க்ட் அடுத்து ஃபார் ஈச்ல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல். ஏன்னா அப்படியே தானே பிரிண்ட் பண்றோம், ஆப்ரேஷன்ஸ் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் அப்படியே பிரிண்ட் பண்றோம். அப்ப டிஸ்டிங்க்ட மட்டும் கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும்? டூப்ளிகேட்டை வந்து நமக்கு ரிமூவ் பண்ணிடும். சோ இப்ப நமக்கு 2 4 இருக்கு, 2 44 இருக்கு, 2 44 இருக்கு, 2 10 இருக்கு. அதுல வந்து ஒரு 10 ரிமூவ் பண்ணிருச்சு, ஒரு 44 வந்து ரிமூவ் பண்ணிருச்சு. புரியுதா? எஸ் சார். சரி, அடுத்து சார்ட்டட் லிமிட் என்னன்னு சொல்லி பார்த்து அப்படியே போடுங்க. நான் 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு 2 மெத்தட் இருக்கு. என்னென்ன இருக்குன்னா சார்ட்டட் இருக்கு, லிமிட் இருக்கு.
இது ரெண்டுமே கூகுள்ல பார்த்து இந்த இதை வச்சே போடுங்க பார்ப்போம். போட்டு ஷார்ட்டட்னா என்ன, லிமிட்னா என்ன போட்டு 2 மினிட்ஸ்ல சொல்லுங்க டக்குன்னு. போட்டிங்களா? ஒரே லைன் தான், டக்குன்னு போடுங்க பார்ப்போம். சரி, ஓகே. சார்ட்னா ஒண்ணும் இல்லை கை. சார்ட்னா சார்ட் த நம்பர்ஸ். இவருங்க சார்ட்னா சார்ட்டட் த எலிமெண்ட்ஸ் ஸ்ட்ரீம் பஸ் கிவன். லிமிட்னா ட்ரன்கேட், அதாவது டூப்ளிகேட்டை வந்து நமக்கு டெலீட் பண்ணாம காட்டும், அவ்வளோ. சரி, இப்போ வந்து பார்ப்போமா? அடுத்து வந்து என்ன, சார்ட். ஸோ இப்போ மேலே உள்ள எலமெண்ட் வந்து சார்ட் பண்ண போறேன். ஆப்ஜெக்ட் டாட் அதே மாதிரி தான் ஒரு ஸ்ட்ரீம் வந்து கிரியேட் பண்றேன். சரியா? அடுத்து சார்ட்டட்னு ஒரு மெத்தட் இருக்கு. சாரி, சார்ட்டட் டாட் ஃபாரிஷ். ஸோ பாருங்க, எனக்கு வந்து இப்போ சார்ட் பண்ணி காட்டுது. புரியுதா கைஸ்? சார் ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லிமிட்டட்னு ஒன்று இருக்கு. லிமிட் என்னன்னா லிமிட் த நம்பர்ஸ். இப்போ ஆப்ஜெக்ட் டாட் ஸ்ட்ரீம் டாட் லிமிட். இப்போ லிமிட்ல நான் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஒரு 4 நம்பரை மட்டும் காட்டுங்கன்னு சொல்றேன். லிமிட் 4 டாட் ஃபார் ஈச்ல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்னு சொல்லி காட்டுவேன்.
ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் 4 நம்பரை மட்டும் காட்டு. சரியா? ஸோ அப்போ இதுல உள்ளது சும்மா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இந்த கலெக்ட்னா என்னன்னா கலெக்ட் எலிமெண்ட்ஸ் கவுண்ட்னா வந்து ஒரு கம்பவுண்ட் மினிமம் மேக்ஸ் காட்டும். ஸோ இதை வந்து ஒவ்வொன்றா வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இதை வச்சு நான் உங்களுக்கு இன்னொன்று எடுக்கிறேன். இது ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இதில் சரி இப்போ என்ன பண்ணலான்னா புரியுதா கார்த்திக் அண்ட் ஹரிஹரன்? எஸ் சார். எஸ் சார். சரி ஓகே. நீ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். சொல்லித்தர ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். சரி இப்போ என்ன பண்றேன்னா இப்போ சரி ஓகே. ஸோ இதுல வந்து ஓகே. ஸோ எனக்கு இதுல வந்து ஒரு 3 இது பண்ணுங்க. எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி சேலரி. பிரைவேட்ல போட்டு எனக்கு வந்து அதை கெட்டர் அண்ட் செட்டர் பண்ண முடியுமா? எப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். சார் அதுல நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணி பிரைவேட்டா டிக்ளேர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த எடிட்டர்ல ரைட் கிளிக் பண்ணி சோர்ஸ்ல போய் கெட்டர் செட்டர் கொடுத்தோம்னா அதுக்கு கிரியேட் எம்ப்ளாயி பண்ணிடுறோம். ஐடி ஒன்று கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து எம்ப்ளாயி நேமு, அடுத்து எம்ப்ளாயி சேலரி. சரியா? சரி இப்போ 3 கொடுத்துட்டு இதுக்கு வந்து என்னன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து நான் கிரியேட் பண்றேன். கன்ஸ்ட்ரக்டர் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க சொல்லுங்க? பப்ளிக் எம்ப்ளாயி. ஸோ இப்படிதான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ இதுதான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர். ஸோ அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள வந்து என்ன பண்றேன்? இன்ட்டு ஐடி கமா ஸ்ட்ரிங்கு பிஎம்பி நேமு கமா டபுள் சேலரி. ஸோ 3 வந்து கிரியேட் பண்ணிட்டேன். சரியா? இப்போ கன்ஸ்ட்ரக்டர்ல உள்ள வேரியபிளை கால் பண்றதுக்கு திஸ் கீவேர்டு this dot employee id equal to emp id. அடுத்து this dot employee name equal to emp name.
EMP name EMP this dot employee salary. Salary equal to ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இந்த இன்ட் வாங்கியிருக்கேன், இந்த உள்ள வந்து ஸ்ட்ரிங் வாங்கியிருக்கேன் பாருங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துலையும் வந்து நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து பார்க்கணும். சரி, ஸோ இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்றேன், இதுக்கு வந்து நான் வந்து ஒரு கெட்டர் அண்ட் செட்டர் வந்து கொடுக்குறேன். சோர்ஸ் ஜெனரேட்டர் கெட்டர் அண்ட் செட்டர், எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி சேலரிக்கு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன வந்துருச்சு, ஓகே வந்துருச்சு. இப்போ எனக்கு வந்து ஆப்ஜெக்ட்லேருந்து, ஸோ இதுலேருந்து எனக்கு இந்த ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து எனக்கு அவுட்புட் ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன், டூ ஸ்ட்ரிங்னு ஒரு மெத்தட் இருக்குது. இதெல்லாம் ஆப்ஜெக்டாக இருக்கு. அப்போ டூ ஸ்ட்ரிங்னு ஒரு மெத்தட் வந்து கொடுக்கணும். அதே இதில் போகிறேன், சோர்ஸில் போயிட்டு ஜெனரேட் டூ ஸ்ட்ரிங் ஒரு மெத்தட் வந்து கொடுப்போம். ஓவர் ரைட் ஆகி வந்துருச்சு. என்னென்ன வந்துருக்கு, எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி சேலரி. ஸோ மூணுமே எனக்கு ஓவர் ரைட் ஆகி வந்துருச்சு. சரி, இப்போ நான் என்ன பண்றேன், இதுல எதுக்காக நான் பண்றேன்னா, இப்போ உங்களுக்கு புரியும் நான் என்ன ரீசனுக்காக நான் வந்து இதை நான் பண்றேன்றது உங்களுக்கு புரியும். இப்ப நல்லா கவனிச்சுக்கங்க. பப்ளிக்கு ஸ்டாட்டிக்கு ஓகே, பப்ளிக் ஸ்டாட்டிக் டாட் ஆப்ஷனலுக்குள்ள இப்போ நான் என்ன கொண்டு வரேன்னா, என்னோட எம்ப்ளாயர் கிளாஸ் வந்து நான் கொண்டு வரேன். எம்ப்ளாயர் கிளாஸை கொண்டு வந்துட்டு இப்போ இதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுதுறேன், மெத்தட் மேக்ஸிமம் சேலரின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்து எழுதுறேன். ரிட்டர்ன் டைப் பண்ணி கொடுத்தாச்சு. சரி, ஓகே. சரி, ஸோ இப்போ ஆப்ஷனல் எனக்கு டிஃபால்ட் கிளாஸ். இந்த ஆப்ஷனல் கிளாஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும் சொல்லுங்க.
நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் அவாய்ட் பண்றதுக்கு ஆப்ஷனல் கிளாஸ் யூஸ் பண்றோம். ஓகே சரி, இப்போ என்ன பண்றேன், என்னோட லிஸ்ட்டை வந்து உள்ள கொண்டு வரேன். இப்போ என்னன்னா லிஸ்ட் இன்டர்ஃபேஸ் உள்ள கொண்டு வரேன். லிஸ்ட்ன்றது எனக்கு என்னது, இங்க பாருங்க, லிஸ்ட்ன்றது எனக்கு வந்து ஒரு இன்டர்ஃபேஸ். ஓகே, இப்போ இதுக்குள்ள வந்து என்ன கொண்டு வரேன்னா என்னோட எம்ப்ளாயர் கிளாஸ் வந்து கொண்டு வரேன். இந்த லிஸ்ட்டுக்குள்ள எம்ப்ளாயர் ஆப்ஜெக்ட் எம்ப்ளாயி ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட். இப்போ என்ன ஆப்ஜெக்ட்ன்றது என்னது, ஹரிகரன் சொல்லுங்க, இதுல ஆப்ஜெக்ட்ன்றது என்னது? கார்த்தி, இதுல ஏதோ ஆப்ஜெக்ட்? ஹலோ கேக்குதா? எஸ் சார். இதுல ஏதோ ஆப்ஜெக்ட்? அரே லிஸ்ட். அரே லிஸ்ட்ன்றது கிளாஸ், சாரி லிஸ்ட்ன்றது சார், இன்டர்ஃபேஸ். எம்ப்ளாயி எம்ப்ளாயர்ன்றது நம்ம கிளாஸ். இந்த கிளாஸை உள்ள கொண்டு வந்துட்டு இந்த எம்ப்ளாயின்ற கிளாஸை உள்ள கொண்டு வந்துட்டு அப்ப எனக்கு இந்த மூணுமே அக்சஸ் பண்ணலாம். எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி சேலரி, இது மூணுமே வந்து நான் அக்சஸ் பண்ணலாம். சரியா? இப்ப இந்த எம்ப்ளாயின்றது என்னோட ஆப்ஜெக்ட். எம்ப்ளாயி டாட் இப்ப என்ன பண்றேன், ஆட் மெத்தட் கொடுத்து நான் வந்து ஆட் பண்றேன். சரியா? ஆட் நியூ, இங்க பாருங்க, நியூ எம்ப்ளாயர் கிளாஸ். அப்ப இந்த கிளாஸ்க்குள்ள என்னென்ன இருக்கு, ஐடி, எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி சேலரி மூணுமே இருக்கு. அப்ப எனக்கு மூணு வந்துருச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஐடி என்ன கொடுக்குறேன், 101. அடுத்து எம்ப்ளாயி நேம் ஸ்டீவ். அடுத்து சேலரி ஒரு 1 lakh போட்டுக்கலாம். ஒரு லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி ஆட் பண்ண முடியும், ஒண்ணு நமக்கு ஸ்ட்ரிங் அல்லாட்டினா இன்டெஜர் அப்படிதான் ஆட் பண்ண முடியும். ஆனா நான் வந்து பிரைவேட்ல கொண்டு வந்து அதை நான் பப்ளிக்கா இத மாதிரி கெட்டர் செட்டர் மூலியம் பண்ணா இத மாதிரி எத்தனை ரெக்கார்டு ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப நான் ஒரு 3 ரெக்கார்டு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 102, 103, கிரேஸ், ஜாய். ஸோ இவங்களுக்கு எவ்வளவு சேலரி கொடுக்கலாம், இவங்க வந்து 2 lakhs வாங்குறாங்க, இவங்க வந்து 3 lakhs வாங்குறாங்க. சரி, இப்ப இதுல வந்து எனக்கு மேக்ஸிமம் சேலரி கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ இப்போ என்ன பண்றேன், மேல நான் போயிடுறேன், என்னோட மெயின் கிளாஸுக்கு போயிடுறேன். மெயின் கிளாஸ்ல போயிட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல ஓகே. ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல இதுல வந்து என்னன்னா மேக்ஸிமம் சேலரி, மேக்ஸிமம் சேலரி யாருக்கு மேக்ஸிமம் சேலரி சொல்லுங்க, யாருக்கு மேக்ஸிமம் சேலரி? இதுல 3 பேர்த்துல யாருக்கு மேக்ஸிமம் சேலரி? ஜாயின்றவங்களுக்கு மேக்ஸிமம் சேலரி. ஜாயிங்கிறவங்க தான் மேக்ஸிமம். சரியா? சரி, இப்ப என்ன பண்றேன், என்னோட மெத்தட் உள்ள கொண்டு என்ன மெத்தட் எழுதியிருக்கேன், மேக்ஸிமம் சேலரி ஒரு மெத்தட் எழுதியிருக்கேன். மேக்ஸிமம் சேலரி நல்லா கவனிச்சுக்கோங்க, மேக்ஸிமம் சேலரி எடுத்திருக்கேன். டாட் சரி, மேக்ஸிமம் சேலரி
டாட்டு கெட் டாட்டு என்ன பேரர் காட்டுது? கிரியேட் மெத்தடு ஆமா மெத்தட் மேக்ஸ் வேல்யூ தானே எடுத்திருக்கேன். அப்பவே எரர். மேக்ஸிமம் சேலரி வர மாட்டேதே. ஓ ரிட்டர்ன்ல நம்ம கொஞ்சம் தப்பு பண்ணிட்டோம். ரிட்டர்ன்ல நம்ம ஒண்ணுமே போடவே இல்லை பாருங்க. ரிட்டர்ன் நல்லுன்னு கொடுத்துருக்கோம் பாருங்க. ஓகே ரிட்டர்ன்ல வந்து நம்ம ஸ்ட்ரீம் கிரியேட் பண்ணி நம்ம பண்ணணும். சரி ஓகே. ரிட்டர்ன்ல வந்து என்ன பண்ணோம்னா ஓகே ஸோ ரிட்டர்ன்ல நல்லுன்னு கொடுத்தா நமக்கு எதுவுமே வரவே வராதுல்ல. சரி இப்போ ரிட்டர்ன்ல வந்து நல்லா கவனிச்சுங்க. ஸோ டாட்டு ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டாட்டு ஸ்ட்ரீம். ஸோ ஸ்ட்ரீம் கிரியேட் பண்ணிட்டு இப்போ நமக்கு என்ன பண்ணணும்? மினிமம் மேக்ஸிமம் வந்து கண்டுபிடிக்கணும். இந்த மினிமம் மேக்ஸிமம் வந்து கண்டுபிடிக்கணும். ரிட்டர்ன்ஸ் த மினிமம் மேக்ஸிமம் எலிமெண்ட் ஆஃப் த பேஸ்ட் ஆன் த கிவன் ஸ்ட்ரிங் கண்டுபிடி. அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எலிமெண்ட்டை வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து கலெக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? ஸோ
டாட் கலெக்ட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன், collect the elements of the stream into the collection or other data structure. அப்ப நான் இந்த கலெக்டை யூஸ் பண்ணி என் டேட்டா வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் கலெக்ட் பண்ணிருக்கேன். புரியுதா? ஃபர்ஸ்ட் நான் கலெக்ட் பண்ணிட்டு அடுத்து என்னன்னா இதுக்குள்ள எனக்கு இப்படி பண்ணீங்கன்னா COLL அடிச்சு இப்படி பண்ணீங்கன்னா எனக்கு கலெக்டர்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து என்னன்னா திரும்பி வந்து உள்ள டேட்டாஸை வந்து கலெக்டர்ஸ் பண்றது. ஸோ கலெக்டர்ஸ் டாட் இப்போ என்ன பண்றேன், மேக்ஸிமம் பை. ஸோ எனக்கு மேக்ஸிமம் சால்ட் தான் கேட்கப்படுது, மேக்ஸிமம் பை. ஸோ இந்த மேக்ஸிமம் பைல இப்போ என்ன பண்றேன் நான், கம்பேரிட்டர்ன்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வரேன். சொன்னேன்ல இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கம்பேரிட்டர்னா சால்ட் பண்ணணும். கம்பேரிட்டர் அடுத்து வந்து எதுல வாங்கியிருக்கேன், என்னோட சேலரி வந்து டேட்டா டைப்பு டபுள்ல வாங்கியிருக்கேன் இல்லையா, அப்ப டாட் கம்பேரிங் டபுள். சரியா? கம்பேரிங் டபுள்ல என்னோட கிளாஸ் எம்ப்ளாயர் மெத்தட் ரெஃபரன்ஸ். எந்த மெத்தட் வந்து வாங்கியிருக்கேன் நானு, சேலரி தானே இது பண்ணும். அப்ப சேலரினா என்ன பண்ணும், கெட் இஎம்பி சேலரி. கெட் இஎம்பி சேலரி மெத்தடை கால் பண்ணனா எனக்கு அந்த இது வந்து வந்துடும். ஓகேவா? இப்போ வந்து மேல என்ன பண்றேன், என்னோட ஃபங்க்ஷனை வந்து கால் பண்றேன். சரி ஓகே, இதை நீங்க ட்ரை பண்ணி போட்டுருவாங்க. நான் இது உங்களுக்கு டுமாரோ வந்து திரும்பி நான் வந்து எடுக்கிறேன். சரியா? மேக்ஸிமம் சேலரி வந்து வர மாட்டேது. ஸோ இதை ட்ரை பண்ணி போட்டுருவாங்க. நான் டுமாரோ வந்து திரும்பி நான் இது வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணி எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ நாளைக்கு வரம்ப சும்மா இந்த கலெக்டர் கவுண்ட் மினிமம் இது மூணுக்கும் போட்டுருவாங்க. போட்டு வந்து நான் கொடுத்த ப்ரோக்ராம் ஒன்றும் இல்லை. இப்போ என்னன்னு வச்சுங்களேன், ரிட்டர்ன்ல வந்து என்னோட எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் டாட் ஸ்ட்ரீம் கிரியேட் பண்றேன். கலெக்ட்னு ஒரு மெத்தட் இதுக்குள்ள இருக்கு. என்னன்னா கலெக்ட் த எலமெண்ட்ஸ் வந்து பண்றதுக்கு கலெக்ட் மெத்தட் யூஸ் பண்றேன். அதுக்குள்ள கலெக்டர்ஸ் இருக்கு. கலெக்ட் யூஸ் பண்ணாலே எனக்கு அதோட சேர்ந்து கண்டிப்பா கலெக்டர்ஸ் யூஸ் பண்ணும். கலெக்டர்ஸ்ல மேக்ஸிமம் பைன்னு ஒன்று இருக்கு, அவ்வளவுதான். அதுல கம்பேரிட்டர் யூஸ் பண்ண டு சார்ட் த எலமெண்ட்ஸ். எதுக்கு இந்த டபுள் வாங்கியிருக்கேன், இந்த டபுள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி சேலரி வந்து வாங்கியிருக்கேன். அப்ப கம்பேரிங் டபுள் என்னோட கிளாஸ் நேம் மெத்தட் ரெஃபரன்ஸ் எம்ப்ளாயி சேலரி, இந்த மெத்தடை கால் பண்ணா எனக்கு சேலரி வந்துடும். அப்போ உள்ள வந்து எனக்கு ஆப்ஜெக்ட் கால் பண்ண சிஸ்டம் டாட் பிரிண்டர்ல என்னோட மேக்ஸிமம் சேலரியை வச்சு கெட்டு போட்டு போட்டீங்கன்னா வந்துடும். ஸோ நாளைக்கு என்ன பண்றீங்க, மேக்ஸிமம் சேலரி மினிமம் சேலரி எம்ப்ளாயி ஐடி மூணுமே வச்சு எனக்கு ஒரு சினாரி ஒன்று போட்டுருவாங்க. சரியா? அதே மாதிரி இதுல வந்து கவுண்ட் மினிமம் மேக்ஸிமம் ஓகே இது மூணும் போட்டுருவாங்க. போட்டுருந்தா நமக்கு முடிஞ்சிருச்சு. அவங்க போட்டு வரீங்களா, இந்த காப்பி பண்ணி எடுத்துங்க இந்த இதுல உள்ளது. சரியா? சார் அது மெசேஜா போடுறீங்களா சேட்ல, என்ன என்ன பண்ணுவோன்ட்டு? ஒண்ணும் இல்ல, என்னன்னா இதுல வந்து இப்ப நான் போட்டதுல வந்து மேக்ஸிமம் சேலரி கண்டுபிடிங்க, ஓகே சார். மேக்ஸிமம் சேலரி கண்டுபிடிங்க, மினிமம் சேலரி ஒன்று கண்டுபிடிங்க. ஓகே சார். அதுக்கப்புறம் வந்து ஓகே மேக்ஸிமம் சேலரி மினிமம் சேலரி மட்டும் கண்டுபிடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சார். ரெண்டுமே கண்டுபிடிச்சு போட்டுருவாங்க. போட்டீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரீம் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதில் உள்ள இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் தரேன். அதுக்கப்புறம் நம்ம மல்டி த்ரெட்டிங் நம்ம போகலாம். நம்ம ஜாவா ஸ்டார்ட் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு நமக்கு? ஏப்ரல்ல நம்ம போனோம் சார். ஃபுல்லா கேக்குறீங்களா இல்ல எதுல இருந்து கேக்குறீங்க? ஏப்ரல்ல ஸ்டார்ட் பண்ணோம். இல்ல நீங்க கிளாஸ் ஆரம்பிச்சு ஃபுல்லா கேக்குறீங்களா இல்ல எதுல இருந்து கேக்குறீங்க? இல்ல கிளாஸ் எப்ப ஆரம்பிச்சோன்னு ஆக்சுவலி நம்ம மார்ச்ல வந்து ஒரே ஒரு நாள் மட்டும் வச்சுங்க. அப்புறம் ஏப்ரல்
ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல ஒன் டே இருந்துச்சு, செகண்ட் வீக்ல இருந்தா நார்மலா. சரி ஓகே, இது போட்டுருவாங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து மல்டி த்ரெடிங் பார்ப்போம். மல்டி த்ரெடிங் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஸ்ப்ரிங் பூட் போலாம். சரியா? ஓகே சார். இதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போட்டுருவாங்க. இது இன்டர்வியூல கேட்போம், அதனால நடத்துறேன். இங்க பாருங்க, இப்ப நம்ம ஒரு அரே லிஸ்ட்டை வச்சு இவ்வளவு டேட்டா கொடுக்க முடியாது. இதுலயே நம்ம ஒரு 5-6 டேட்டா கொடுக்கணும், அரே லிஸ்ட் வச்சு கொடுக்கணும். நம்ம இப்படிதான் வச்சு கொடுக்கணும். பிரைவேட்ல வாங்கி கெட்டர் செட்டர் வாங்கி அதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணி இதுல இருந்து ஆப்ஜெக்டா கொடுத்தீங்கன்னா அரே லிஸ்ட் நம்ம கொடுத்துக்கலாம். சரியா? திரவியம் தெரியும் நினைக்கிறேன். திரவியம் தெரியுதானே உங்களுக்கு? சரி கைஸ், நாளைக்கு வரமா போட்டுருவாங்க. நம்ம நாளைக்கு பார்ப்போம். என்ன புரியல? ஓகே சார். ஓகே ஓகே சார். யா ஷூர். கார்த்திகேயன். ஹலோ ஹலோ. கார்த்திகேயன், அந்த SQL இன்ஸ்டால் பண்ணீங்களா? SQL இன்ஸ்டால் பண்ணீங்களா? Hello? SQL இது பண்ணேன், ஆனா அது லாகின் பண்ணல. ஜஸ்ட் இது மட்டும் பண்ணேன், இன்ஸ்டால் மட்டும் பண்ணேன். இல்ல, அந்த எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் விசார்ட் வருது, அதுக்கப்புறம் என்ன இன்ஸ்டால் பண்ணணும்னு தெரியல. அந்த இன்ஸ்டால் SMS அதை கிளிக் பண்ணாலும் எதுவும் இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குது. சரி ஓகே, நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். ஓகே.